நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து எபிசோட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோங்க. அதாவது ப்ரோமோ 1 நீங்க பார்த்திருப்பீங்க. ஆதிரை கிட்ட விஜய் சேதுபதி கோவப்பட்ட மாரி பேசினாரு பாத்தீங்களா? அந்த கோவப்பட்ட இஷ்யூல நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவா என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சேதுபதி கேட்டது கரெக்ட் தான். ஆதிரை பண்ணது தப்புன்னு நான் சொன்னேன். இப்பயும் நான் அந்த ஸ்டாண்ட்ல ரொம்ப உறுதியா இருக்கேங்க. ஆனா நெறைய பேர் அதாவது ட்விட்டர்ல நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, எதுக்கு எந்திரிக்கணும்? உட்காந்துக்கிட்டே சொன்னா விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனை? விஜய் சேதுபதி சரியான பூமரா இருக்காரு. இதெல்லாம் எதிர்பார்க்குறாரு. என் பொண்ணு அந்த பொண்ணு உட்காந்துட்டு சொன்னா விஜய் சேதுபதிக்கு என்னவான்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா பாதிக்கு பாதி பேர் அப்படி அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதாவது உட்காந்தாலுமே கரெக்டு தான்றாங்க. உட்காந்தா எப்படி கரெக்டுன்னே எனக்கு புரியலங்க. அதாவது ஒன்றும் இல்லை, அவர் ஒவ்வொரு பேராக கேட்டுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சபரி எந்திரிக்கிறாரு, விக்கல் எந்திரிக்கிறாரு, அதுக்கப்புறம் எஃப்ஜே எந்திரிக்கிறாரு. இப்படி 4 பேர் எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துக்கிட்டே ஆதிரை அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அவர் பார்த்துட்டு அமைதியாக போயிடுவாரா? ஏங்க கொஞ்சமாவது வேணாம். அவங்க 4 பேர் உட்காந்துட்டு, அதாவது பேர் தானே சொல்ல போறோம்னு அவங்க 4 பேர் உட்காந்துட்டு சொன்னா, நீங்களும் உட்காந்துட்டு சொன்னா கூட ஏத்துக்கலாம். அதாவது பேசும்போது எந்திரிச்சுக்கலாம். பேர் தானே சொல்ல போறோம்னு அவங்க 4 பேர் உட்காந்தாங்க, நானும் உட்காந்தேன்னா பரவாயில்ல. அவங்க 4 பேர் எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோம் நீங்க உட்காந்துட்டு சொல்றீங்கன்னா உங்களுக்கு திமிரு இல்லாம வேற என்ன? சரி, விஜய் சேதுபதி ஏங்க அது எதிர்பார்க்குறாரு? எந்திரிக்கணும்னு அவர் ஏங்க எதிர்பார்க்குறாரு? எதிர்பார்க்க மாட்டாங்களா? ஏங்க உங்களுக்கு முன்னாடி பேசின 4 பேர் எந்திரிச்சு பேசுறாங்க, நீங்க ஏங்க எந்திரிக்கலன்னு கேட்க மாட்டாரா? இல்ல இல்ல இவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அதாவது விஜய் சேதுபதி வந்து மனித புனித அப்படியே வந்து ரொம்ப நல்லவரா இருக்கணும், ரொம்ப ஸ்பேஸ் தரணும். கமல் சாரே எதிர்பார்க்கல, இவர் ஏன் எதிர்பார்க்குறாரு? கமல் சார் எதிர்பார்க்கலன்னா இவர் எதிர்பார்க்க கூடாதா? இதெல்லாம் பேசிக்கான விஷயங்க. ஒரு 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 ஷோன்னு போறீங்கன்னா அந்த நடத்துறவருக்கு மரியாதை கொடுக்கணுன்றது காமன், ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்க. எந்திரிக்க தான் செய்யணும். நிறைய பேர் வந்து எந்திரிக்க தேவையில்லை அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஆதிரை பேசும்போது நக்கல் பண்ற மாதிரி பண்றதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. ஏன் நக்கல் பண்றது அவங்க உரிமைங்க, நீங்க எப்படிங்க கேட்பீங்கன்னு சொல்லாமா? ஆதிரை மூஞ்சி வெந்துரும் அப்படி மற்றவங்க நக்கல் பண்ணா. ஒன்றும் இல்லை, ஆதிரை பேசுகிறாங்க, மற்றவங்க மரியாதை தராத மாதிரி இஷ்டத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆதிரை ஏற்றுப்பாங்களா? கண்டிப்பாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இதில் விஜய் சேதுபதி இன்னொன்று விஷயத்தையும் சூப்பராக சொன்னார். அதாவது பார்வதியை எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஓகேன்னு, அதாவது இந்த சௌந்தர்யா அடிக்கடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, வெளியே வெளியே என்ன கருத்து இருக்கோ அது இவங்க கூட ஒத்துப்போக வாய்ப்பு இருக்கு, இதை எடுத்துக்கோங்க இன்ஃபர்மேஷனா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஸோ இந்த ஆதிரை இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி பண்ணதில் ஒரு துளி கூட தப்பில்லைங்க. ஆதிரை எந்திரிக்கணும்னா எந்திரிச்சு தான் ஆகணும். ஆமாம், அதுதான் வேலை. இன்னும் தெளிவா இந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். சரி, ஆதிரை வந்து என்ன மைண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க? ஹோஸ்ட் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் எந்திரிக்கவே கூடாது, உட்காந்துக்கிட்டே பதில் சொல்லலான்ற மைண்ட் செட்ல இருந்தாங்களா, இல்ல எந்திரிச்சு தான் சொல்லணும்ன்ற மைண்ட் செட்ல இருந்தாங்களா? ஏன்னா வந்து வெறும் பேர் தானே சொல்ல போறோம், அதனால உட்காந்துக்கிட்டே சொல்லலாம்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் சேதுபதி கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே சார் வெறும் பேர் சொல்ல போறோம்னு உட்காந்துக்கிட்டே சொல்லிட்டேன் சார் சாரின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்குன்னா, உட்காந்துக்கிட்டே பேசினால என்ன தப்புன்னு இருக்கு, அப்படி உட்காந்துக்கிட்டே பேசுறது தப்பு தான். ஏன் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பிக் பாஸை பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே எந்திரிச்சு தானே பேசினாங்க. உட்காந்துக்கிட்டு யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? அப்புறம் நீங்கள் எந்த ஐடியாவில் உட்காந்துக்கிட்டு பேசினா பரவாயில்லன்னு நீங்கள் நினைப்பீங்க? அதுவும் அவர் கேள்வி கேட்கும் போது நக்கலா அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஓகேன்றாங்க. சார் அது அவங்களோட விருப்பம் சார், இது என்னோட விருப்பம் சார். உங்கள் விருப்பத்துக்குலாம் பண்ண முடியாதுமா. உங்கள் விருப்பத்துக்கு உள்ள ஹவுஸ் மேட்ஸாக இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறதை பார்த்து மக்கள் வந்து உங்களை வச்சுக்கலாமா வெளியே அனுப்பலாமான்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் ஹோஸ்ட் கிட்ட வந்து உங்கள் விருப்பத்துக்குலாம் நடந்துக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. பிக் பாஸ் கிட்ட என்னன்னா பேசுவாங்க, இவங்க பேசுவாங்க. பிக் பாஸ் கிட்ட என்னனாலும் பேசலாமான்னு கேட்க வந்தேன். பிக் பாஸ் கிட்ட இவங்க என்னனாலும் பேசுவாங்க. ஏன்னா பிக் பாஸ் டீமே தப்பு பண்றதா சொல்றாங்கல்ல இவங்க. அப்படி இருக்கும்போது இவங்க என்னனாலும் பேசுவாங்க. சீக்கிரமா வாயை கொடுத்துட்டு பயங்கரமா புண்ணாக்கிட்டு இவங்க போக போறாங்க. அது மட்டும் தெளிவா தெரிதுங்க. என்ன நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன்னா, நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி பண்ணது தப்பு, உனக்கு என்ன அப்படி மரியாதை தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எல்லாருக்குமே ஈகோ இருக்கு. நீங்க அப்படிலாம் பண்ணா யாருக்குனாலும் கோவம் வரும். விஜய் சேதுபதி இடத்துல நீங்க ஒரு நாள் நிக்கிற நிலைமை வந்ததுன்னா அன்னைக்கு உங்களுக்கு கோவம் வரும். கண்டிப்பா கோவம் வரும் அந்த இடத்துல. ஸோ விஜய் சேதுபதி பண்ணது எந்த தப்புமே இல்லை. ஆதிரை பண்ணதான் முழுக்க முழுக்க தப்புங்க.